கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி, மேன்மை என்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய தலைப்பு இரண்டாம் உயிர்த்தெழுதல் உண்டா? இஸ் தேர் எ செகண்ட் ரெசரக்ஷன்? ஜெபம். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாகும் பாக்கியத்தை எங்களுக்கு அருளும் வல்லமையும் இரக்கமும் கிருபையும் உடைய எங்கள் தகப்பனாகிய இயேசுவே, இரண்டாம் எழுதலை உமது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாளன்று நிகழ்த்தும் போது நடக்கும் சம்பவங்களை குறித்தும் அன்றைய நாளில் மனிதர்களாகிய எல்லோரும் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாய் காணப்பட நீங்க கிருபை அளிக்கத்தக்கதாக இந்த சேவையை நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று உமது பரிசுத்த நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் பரம பிதாவாகிய இயேசுவே. ஆமென். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் என்று வெளிப்படுத்தல் 26 பார்க்கிறோம். அப்படி என்றால் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களின் ஆத்துமாக்கள் பரதேசியில் இளைப்பாறிக் கொண்டிருக்கும். இரண்டாம் உயிர்த்தெழுதலை அடைகிறவனுடைய ஆத்துமாவோ பாவங்கள் கழுவப்படாத நிலையில் இருக்கும். எனவே பாதாளம் அல்லது மரணம் எனும் இடத்திற்கு சென்ற இவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ளும் வாய்ப்பையும் 1000 வருட அரசாட்சியில இயேசுவோடு கூட ஆட்சி செய்யும் வாய்ப்பையும் இழக்கிறார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் இந்த பூமியில் நடக்கும். 1000 வருட அரசாட்சி முடிந்ததும் அர்மகெதோன் யுத்தம் புறஜாதியாருக்கும் மாம்சத்தின்படியான இஸ்ரவேலருக்கும் நடக்கும். அப்போது உலகம் முழுவதிலும் உள்ள புறஜாதியார் கடற்கரையின் மணலத்தனை ஆயிருப்பர். இஸ்ரவேலரோ வெளிப்படுத்தல் 7:4-8 ஆகிய வசனங்களின்படி கோத்திரத்திற்கு 12,000 பேராய் 144,000 பேர் மாத்திரமே இருப்பர். பெருங்கூட்ட ஜனங்கள் இஸ்ரவேலரை தாக்க வெளிப்படுத்தல் 20:9 சொல்லப்பட்டபடி வரும்போது மீந்திருக்கிற இந்த இஸ்ரவேலர் இயேசுவை பரமபிதாவாய் ஏற்றுக்கொள்ளுகின்றனர். எனவே கிறிஸ்துவானவர் தமது பிள்ளைகள் ஆகிய இஸ்ரவேலரின் மேல் மனதுருகி அவர்களை முத்தரித்து மறுரூபப்படுத்தி புறஜாதியார்களின் கரங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுவார். இஸ்ரவேலரை தாக்க வந்த புறஜாதியாரை கர்த்தர் பட்டயத்தினால் வெட்டி விடுவதால் 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி இந்த பூமியில் ஓடும் என்று வெளிப்படுத்தல் 14:20 வாசிக்கிறோம். இரத்த கரைவிட்ட இந்த பூமி வானமும் இடம் காணப்படாமல் அகன்று போகும். அவைகள் அகன்று போகும் முன்னதாக வெளிப்படுத்தல் 20:13 பூமியில் உள்ள சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கும், மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கும். இதுவே இரண்டாம் எழுதல். இவர்கள் மரித்த நிலையில், ஆத்மாவில் மரித்த நிலையில் இருப்பதால் இவர்கள் உயிர்த்தெழுதலை அடைந்தார்கள் என்றோ அல்லது இவை இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்றோ வேதம் குறிப்பிடவில்லை. இந்த இரண்டாம் எழுதலை பெற்ற மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படுவதற்காக நிற்பார்கள். இவர்களோட கூட பாதாளத்தில் தள்ளப்பட்ட பிசாசுகளின் ஆத்மாக்களும் நியாயம் தீர்க்கப்படும். இவைகள் தள்ளப்பட்ட தேவதூதர்களே
முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்தவர்களும் அர்மகதோன் யுத்த நாள் என்று முத்தரிக்கப்பட்டு மர்மமாக்கப்பட்ட இஸ்ரவேலரும் இந்த தள்ளப்பட்ட தேவதூர்களை நியாயம் தீர்த்தார்கள் என்பதை 1 கொரிந்தியர் 6:3 மூலம் அறிய வருகிறோம். பிசாசுகள் ஏன் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும்? அவைகளிலும் மனம் திரும்பியவைகள் இருக்க வாய்ப்புண்டோ? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவைகள் அவைகளிலும் உண்டோ? வெளிப்படுத்தல் 12:9 சொல்லப்பட்ட உலக மனத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசற்பத்தால் வஞ்சிக்கப்பட்டு அவருடன் சேர்ந்து பாதாளத்தில் தள்ளப்பட்ட இந்த தேவதூதர்கள் மொத்த தேவதூதர்களின் எண்ணிக்கையில் 1/3 பங்காகும் என்பதை வெளிப்படுத்தல் 12:4 மூலம் அறிகிறோம். அவன் பொய்களை சொல்லி தன்னை வணங்கும்படி 1/3 பங்கு தேவதூதர்களை வஞ்சித்து விட்டான். வஞ்சிக்கப்பட்ட தேவதூதர்களோ தாங்கள் வஞ்சிக்கப்பட்டதை இப்போது நிச்சயம் உணர்ந்திருக்க வேண்டும். அவைகள் சாத்தானுக்கு தெரியாமல் இயேசுவுடன் அவன் பிடியிலிருந்து மீட்பதற்காக மன்றாடி இருக்க வேண்டும். ஆனால் இவைகளை குறித்து வேதத்தில் எதுவும் இல்லை. இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்கின்ற வார்த்தை வேதத்தில் இல்லை. ஏனென்றால் மனிதர்களும் இந்த இரண்டாம் உயிர்த்தெழுதலை அடைந்து தேவனுக்கு முன்பாக மரித்த நிலையில்தான் வந்து நிற்பார்கள். இவர்களுடைய பாவத்தால் இவருடைய ஆத்மாக்கள் கழுவப்படாத நிலையில் இருப்பதே இவர்கள் மரித்த நிலையில் இருப்பதற்கு காரணமாகும். ஒரு சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்டதை உணர்ந்து மனம் திரும்பிய தள்ளப்பட்ட தேவதூதர்களின் ஆத்மாக்கள் சமுத்திரம், மரணம், பாதாளம் போன்ற இடங்களிலிருந்து மரித்த நிலையில்தான் வெளிப்பட்டு நியாய தீர்ப்படைகின்றன. மனம் திரும்பாது தள்ளப்பட்ட தேவதூதர்களுக்காகவே மத்தேயு 25:41 படி நித்திய ஆக்கினி, அதாவது நரகம் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. மனம் திரும்பிய தள்ளப்பட்ட தேவதூதர்களுக்கும் கிருபையாய் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் வாய்ப்பை பெற தேவனாகிய இயேசுவின் இரக்கம் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. பிசாசுகளும் உயிரிழந்து நித்திய ஜீவனை பெற உள்ளன என்கின்ற இந்த கருத்தை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவோ தாங்கிக் கொள்ளவோ முடியாது. எனவே யோவான் 16:12 இயேசு இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் என்றார். இரண்டாம் எழுதல் என்று மாத்திரம் இங்கு சொல்வதற்கான காரணம் என்னவென்று நீங்கள் கேட்கலாம். தலைப்பில் ஏன் இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்று போட்டிருக்கிறோம்? இரண்டாம் எழுதலில் பண்புள்ள மனிதர்கள் அனைவரும் இரண்டாம் உயிர்த்தெழுதலுக்கும் பண்புள்ளவர்கள் ஆவார்கள். அதாவது அவர்களது மரித்த ஆத்மாக்கள் உயிர் பெறும், அவர்கள் உயிர் தெழுவார்கள் என்பதற்கு அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளன என்பதே ஆதாரம். மரணம், பாதாளம் எனும் இடத்தில் மாத்திரமே மனிதர்கள் இருப்பார். சமுத்திரத்தில் இருப்பது தள்ளப்பட்ட தேவதூதர்களே. சமுத்திரத்தில் ஒரு மனிதன் கூட இருக்க மாட்டான். ஏனென்றால் விசுவாசமற்ற பாவிகள் பாதாளத்திலிருந்தும் சமுத்திரத்தில் விசுவாசமுள்ள பாவிகள் மரணத்திலிருந்தும் நியாய தீர்ப்புக்காக, என்றால் விசுவாசமற்ற பாவிகள் பாதாளத்திலிருந்தும் விசுவாசம் உள்ள பாவிகள் மரணத்திலிருந்தும் நியாய தீர்ப்புக்காக மரித்த ஆத்மாக்களை உடையவர்களாய் வந்து நிற்பார்களே அன்றி சமுத்திரத்திலிருந்து அல்ல. ஆக மனிதர்கள் பாதாளத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் தான் வெளிப்பட்டு வந்து நிற்பார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்களாய் காணப்படுபவன் தள்ளப்பட்ட தேவதூதனாய் இருப்பானே அன்றி மனிதர்களில் ஒருவரும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாய் காணப்பட மாட்டான். இதன்படி பார்க்கும்போது மனிதர்கள் அத்தனை பேரும் ரட்சிப்படைவார்கள். எப்படிப்பட்ட பாவியாய் இருந்தாலும் கர்த்தருடைய இந்த இறுதி நியாய தீர்ப்பு நாளில் ரட்சிப்படைவான் என்பதற்கு வேதத்தில் ஆதாரம் உள்ளது. உதாரணமாக 1 கொரிந்தியர் 5:1 அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத உபச்சாரமாய் இருக்கிற பாவமாக
கருதப்படுகிற தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிற காரியத்தை செய்த ஒருவனையே பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே ரட்சிக்கப்படும்படி, இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 5:5 தீர்ப்பு செய்கிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மாம்சத்தில் அழிவு என்றால் அவனுக்கு சாத்தான் சரீர மரணத்தை ஏற்படுத்தும்படிக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சாத்தானிடம் ஒப்புக் கொடுக்க பவுல் தீர்ப்பு செய்கிறான். அவன் பாவம் செய்கிறதால் அவனுடைய ஆத்மா ஏற்கனவே செத்துத்தான் கிடக்கிறது. செத்து கிடக்க அவனுடைய ஆத்மா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்படும்படி, அதாவது நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவன் உலகத்தை விட்டு இப்போது போகட்டும் என பவுல் விரும்பி இப்படி செய்கிறான். ஏனென்றால் அவன் இன்னும் உயிரோடு இருக்கக்கூடாது என பவுல் விரும்புகிறான். 1 கொரிந்தியர் 5:2 இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை மற்ற விசுவாசிகள் தங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமப்படைந்திருக்கிறதை பவுல் பார்க்கிறான். இது அவன் உயிரோடு இருந்தால் மற்ற விசுவாசிகளையும் பாவத்திற்கு தள்ளிவிடும் என்று பவுல் கணிக்கிறான். பாவம் செய்கிற அவனை அவன் மனம் திரும்ப வைக்க முடியாது என அவன் நினைக்கிறான். ஏனென்றால் இந்த பாவம் ஒரு அவிசுவாசியான பெண்ணும் விசுவாசியான ஆணும் இணைந்து செய்கிற பாவம் ஆகையால் 2 பேரையும் மனம் திரும்ப வைக்க அவன் முடியாத அவன் கருதி இருக்கலாம். மாம்சத்தின் அழிவுக்காக அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுப்பதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பவுல் செய்கிறபடியால் பவுல் செய்த இந்த காரியம் தவறானது என நாம் நினைக்க கூடாது. ஏனென்றால் அவர்கள் இருவரும் மனம் திரும்ப காலம் செல்லலாம் என பவுல் கருதி இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாகையால் இந்த பாவச் செயல் அநேகருக்கு இடலாகிவிடக்கூடும். விசுவாசியான இவன் செய்கிற பாவச் செயலை இயேசு அங்கீகரிக்கிறாரோ என்னும் கருத்து ஜனங்களுக்கு பரவிடக் கூடாதல்லவா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அநேகர் தங்களுக்கு விசுவாசிகளிடமிருந்து பணம் பறித்துக் கொண்டிருப்பது என்று அநேகருக்குள் பண ஆசையை தூண்டிவிடுவதற்கும் வேலை செய்யாமல் சம்பாதிப்பதற்கும் காரணமாய் அமைவது போல ஆகிவிடும் அல்லவா? இந்த விஷயத்தில் எங்களது கருத்தை முன்வைக்க நாங்கள் விரும்புகிறோம். அது என்னவென்றால், பாவம் செய்த அவனை மாம்ச அழிவுக்கு, அதாவது சரீர மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்காமல் அந்த பாவத்தை செய்ய அவன் இயலாதவனாய் போகும்படிக்கு அவனை சரீர பலவீனத்திற்கு ஒப்புக் கொடுத்து இருக்கலாம். அப்படி பவுல் செய்திருந்தால் அது அநேகருக்கு ஒரு பாடமாக அமைந்துவிட வாய்ப்பு ஏற்படலாம் அல்லவா? அவனும் மனம் திரும்பி சாட்சியாக நிற்பானே. அவனோடு இணைந்து பாவம் செய்த பெண்ணும் ஒதுங்கி விடலாம், அல்லது தனது பாவத்தை அவனும் உணர்ந்து ரட்சிக்கப்பட வாய்ப்பும் உண்டாகலாம். இது நமது எண்ணமே இருந்தாலும் பேசித்தனம் மனம் திரும்புவதற்கு இடம் கொடுக்க விடாமல் செய்யும் ஒரு கடினமான பாவம் என்பதை தேவன் இதன் மூலம் நமக்கு விளக்குகிறார். அதனால் தான் 1 கொரிந்தியர் 6:18 பவுல் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்றும், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும், வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் என்றும் நம்மை எச்சரிக்கிறான். வேசித்தனம் செய்கிறவன் சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை அல்லவா கெடுக்கிறான். உங்கள் சரீரமாக நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் 1 கொரிந்தியர் 6:19-20 நீங்கள் உங்களை உடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கையத்துக்கு கொண்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று பவுல் சொல்கிறான். மேலும் 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வசமாக இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்தார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று பவுல் பரிசுத்த ஆவியை பெற்ற விசுவாசிகளையே எச்சரிக்கிறான். தேசித்தனம் செய்கிறவன் பாதாளத்தில் தள்ளப்படுவதே தேவன் அவனை கெடுப்பதாகும்.
1 கொரிந்தியர் 15:47 வானத்திலிருந்து இறங்கி நம்மை மீட்பதற்காக பூமிக்கு வந்த 1 கொரிந்தியர் 8:6 நம் ஒரே கர்த்தராகிய இயேசுவை நமக்கு நித்திய பரம பிதாவாய் இருக்கிறார் என்பதை மறுதலித்து, இயேசு நமது தேவனாகிய பிதா அல்ல என்பவன் மறுமையிலும் மன்னிக்க கூடாத சரீரத்துக்குரிய வேசித்தனம் அல்ல, ஆவிக்குரிய வேசித்தனத்தை செய்கிறான் அல்லவா. இயேசு பிதா இல்லை என்பது அவனுடைய ஆவிக்குரிய வேசித்தனம் செய்வதாக கருதப்படும் என்பதை கவனியுங்கள். அவருடைய நாமத்தினாலேயே, அதாவது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் கற்புள்ள கன்னிகையாக தங்கள் பெற்ற இந்த ஞானஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு 2 கொரிந்தியர் 11:2 ஒப்புக் கொடுக்க, அதாவது நிச்சயிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டி ஆனவுடைய கல்யாணம் முடிந்ததும் கிறிஸ்து அவருடைய சபையாக இருக்கும் நமக்கு கணவனாவார். அதே சமயத்தில் ஏசாயா 54:5 சேனையின் கர்த்தர் என்னும் நாமம் உடையவரே நமது நாயகர், அதாவது கணவர் என்றும் இந்த சேனையின் கர்த்தர் நமக்கு மல்கியா 1:6 பிதாவாகிய தேவனே என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கிறிஸ்துவே நமக்கு பிதாவாகிய தேவன். கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இல்லை என்பவன் சபையாகிய நமக்கு 2 புருஷர்கள், அதாவது கணவர்கள் இருப்பதாக அல்லவா சொல்லி எபேசியர் 4:12 கொலோசியர் 1:24 கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை வேசித்தனத்துக்கு உட்படுத்த பார்க்கிறான். ஒரே பெண்ணுக்கு, அதாவது ஒரே சபைக்கு, அதாவது எபேசியர் 4:4 தேவனுடைய ஒரே சரீரத்திற்கு கணவன்மார்களாய் பிதா என்னும் ஒரு நபரையும் குமாரன் என்னும் வேறொரு நபரையும் அவன் கருதுவதாகிவிடும். ஏனென்றால் தேவனுடைய குமாரனாய் வந்த கிறிஸ்துவை பிதா இல்லை வேறொரு நபர் என்று அவன் கருதுவதால் ஏற்படுகிற பாவம் இதுதான். இதனால் இயேசுவை வேசித்தனத்துக்கு உட்படுத்துவதும் அல்லாமல் அவரது சரீரமாகிய சபையையும் அவன் வேசித்தனத்துக்கு உட்படுத்துகிறான். எனவே இப்படிப்பட்டவன் உடனே மனம் திரும்பி இயேசுவை தனது சொந்த பரம தகப்பனாக ஏற்றுக்கொள்ள கடவன். இல்லாவிட்டால் அவன் பாதாளத்தில் அதிக ஆக்கினை அடைவான். பாதாளத்தில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதாவது 2ஆம் வீட்டிலே அவன் பெற்றுக் கொள்ளும்படிக்கு, அதாவது 2ஆம் மரணத்திற்கு தப்பும்படிக்கு அவன் மனம் திரும்பி குணப்பட வேண்டும். நிச்சயம் உலகத்தில் வாழும் போது இயேசுவை நித்திய பரமபிதா அல்ல என்று சொல்லுகிற, நினைக்கிற, பிரசங்கிக்கிற அனைவரும் பாதாளத்தின் வேதனையின் ஊடே மனம் திரும்பி கிறிஸ்துவை தங்களது சொந்த தகப்பனாக நித்திய பரம பிதாவாக ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா! இயேசுவை நித்திய பரம பிதா அல்ல என்பதை விட மிகப்பெரிய பாவம் வேறொன்றும் இல்லை. இந்த பாவத்தில் இருப்பவர்களே பாதாளத்தின் வேதனையின் ஊரை மனம் திரும்புவார்களானால், லாசரு என்பவன் இறந்த அதே நிலையில் இருந்த ஐஸ்வர்யவானைப் போல பாவம் செய்தவர்கள் பாதாளத்தின் வேதனையின் ஊரே மனம் திரும்புவது அதிக நிச்சயம் அல்லவா. இதன்படி பார்க்கும்போது ஒரு மனிதனும் 2ஆம் மரணத்திற்குள் தள்ளப்படுவதில்லை என்றோம். ஒரு மனிதனும் எவனும் 2ஆம் மரணத்துக்குள் தள்ளப்படுவதில்லை என்கிறோம். மனம் திரும்பாத பிசாசுகள் தான் 2ஆம் மரணமாகிய நரகத்துக்குள் தள்ளப்படும். மரணம் என்னும் இடத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் விசுவாசிகளே. இருப்பினும் அவருடைய பாவங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்படுகிற ஞான ஸ்நானத்தினாலே கழுவப்படாத நிலையில் இருப்பதால் பரதீசியில் இளைப்பாறச் செல்லும் வாய்ப்பை இழந்து பாதாளத்தின் வேதனையற்ற மரணம் என்னும் சாத்தானின் ஆதிக்கத்திற்குள் இருக்கும் இடத்தில் தங்களது ஆத்மாவை மரித்த நிலையில் அடைபட்டு கிடக்கிறார்கள். இவர்களது மரித்த ஆத்மா கர்த்தருடைய நாளில், அதாவது வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு நாளில் யோவான் 11:24 பிழைத்து நிச்சயம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும். அதுபோல பாதாளத்தில் இருந்து வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் அனைவரும் நிச்சயம் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்ன பாவத்தோடு சரீர மரணத்தை சந்தித்தவர்களும் நித்திய ஜீவன் பெற வாய்ப்புண்டா? பாவத்தோடு சரீர மரணத்தை சந்தித்தவர்களும் நித்திய ஜீவன் பெற வாய்ப்புண்டா? ஆச்சரியமான கேள்வி. ஆம், வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு நாள் மட்டும் ஒருவனுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு தேவன் கொடுக்கிறார். அவன் பாதாளத்தில் இருந்தாலும் மரணம் என்னும் இடத்தில் இருந்தாலும்
மனம் திரும்பலாம். மரணம் என்னும் இடத்தில் இருப்பவர்கள் இயேசுவை பரமபிதா என விசுவாசித்தும் அப்போஸ்தலர் 2:38 பாவ மன்னிப்பு கொண்டு ஒரே ஞான ஸ்நானமாக நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்படுகிறது என்பதை அறியாதவர்களாக இருக்கிறவர்கள் இவர்கள் மரணம் என்னிடத்திலே இருப்பார்கள். இவர்களது அறியாமையை தேவன் அப்போஸ்தலர் 17:30 கண்டு கொள்ளாதவே இவர்கள் பாதாளத்தில் வேதனையை அனுபவிக்காததற்கும் பின்பு வெள்ளை சிங்கசன நியாய தீர்ப்பிலிருந்து நித்திய ஜீவனை பெறுவதற்கும் காரணம். எனவே ஒரு மனிதனும் இரண்டாம் மரணத்துக்குள் தள்ளப்படுவதில்லை. யோவான் 5:41 இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், ராஜா, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினிலே போங்கள் என்று சொன்னாரே, இது பொய்யா? பொய்யில்லை. இது தேவனுடைய எச்சரிப்பு. ஏனென்றால் மத்தேயு 18:14 இந்த சிறியரில் ஒருவனாகவும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல என்றும் 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்றும் 2 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லா மனிதரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்றும் எசேக்கியேல் 18:31-32 நீங்கள் ஏன் சாக வேண்டும்? சாகரனுடைய சாவை, ஆத்ம சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்றும் பார்க்கிறோம். மேலும் 1000 வருட அரசாட்சியில் பாவிகள் தான் குடிமக்களாயிருப்பர். ஆனாலும் அவர்கள் ஒருவரும் 1000 அரசாட்சியில் பாவம் செய்ய மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? பாவம் செய்ய தூண்டுகிற சாத்தானின் 1000 வருட அரசாட்சி முடியும் மட்டும் வெளிப்படுத்தல் 22:4 கட்டப்பட்டு பாதாளத்திலே தள்ளி அடைத்து முத்திர போடப்பட்டு விடுவதால் குடிமக்களாய் இருப்பவர்கள் 1000 வருட அரசாட்சி முடியும் மட்டும் எந்த பாவமும் செய்ய மாட்டார்கள். 1000 வருட அரசாட்சி முடிந்து கொண்டு சாத்தான் விடுவிக்கப்படுவான். அப்போது குடிமக்களாக இருக்கும் போதியார் அத்துவதர்களின் சாத்தான் தனக்கு அடிமைப்படுத்தி விடுவான். ஆனால் குடிமக்களாக இருக்கும் 144,000 இஸ்ரவேலருக்குள்ளோ சாத்தானால் புக முடியாது. 1000 வருட அரசாட்சியின் ஆரம்பத்தில் இயேசுவை நித்திய பரமபிதாவா ஏற்றுக்கொள்ளாத இந்த இஸ்ரவேலருக்குள் தாமே பிதா என்பதை கண்டுகொள்வதற்காகவே 1000 வருட அரசாட்சியை நடத்திய இயேசு 1000 வருட அரசாட்சியின் முடிவில் அவர்களுக்குள் தாமே நித்திய பரமபிதா என்னும் சத்தியத்தை விசுவாசிக்க அவர்களுக்குள் துவக்கி விடுவதால் அவர்கள் விடுவிக்கப்பட அவர்களுக்குள் விடுவிக்கப்பட்ட சாத்தான் நுழையாதபடி தடுக்கவும் செய்கிறது. இதன் காரணமாக இவர்கள் சரீரத்தில் மறிக்காமலேயே மறு ரூபம் அடைகிறார்கள். இவர்களுக்கு உயிர்த்தெழுதல் என்பதே தேவையில்லை. இரண்டாவது உயிர்த்தெழுதலுக்கு பண்புள்ளவர்களால் தள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. ஏனென்றால் அவர்கள் பாவத்தின் வேதனையை அனுபவித்திருப்பார்கள் அல்லது மரணம் என்னும் இடத்தில் இழப்பார்களை அடையாமல் சாத்தானின் ஊடுருவலுக்கு ஆளாவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதால் இரண்டாம் உயிர்த்தெழுதலும் இருக்கிறது என்பதை இதன் மூலம் அறிய வருகிறோம். இந்த இரண்டாம் உயிர்த்தெழுதலை அடைகிறவர்கள் நேரடியாக புதிய பூமிக்குள் பிரவேசிப்பார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பண்புள்ளவர்களே இழப்பார்களை அடைந்து பாதாளத்திற்கு தப்ப முடியும். மத்தேயு 18:14 ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது தேவனாகிய பிதாவின் சித்தம். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய ரட்சகரும் தேவனுமாக இயேசுவின் சித்தம். 2 Peter 3:9 நம்முடைய ரட்சகராகிய கர்த்தர் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எசேக்கியேல் 18:31 நாம் நமது பாவத்தில் சாவதை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறதில்லை. எனவே தமக்கு விருப்பம் இல்லாதவைகளை நடப்பிக்கவும் தான் விரும்பும் காரியங்களை தமது சித்தத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் பாதாளத்தில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் மனம் திரும்பும் போது அவர்களை
விடுவிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நமது தேவன் வல்லவராயிருக்கிறார். இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அடி வாங்கி விட்டார்கள் என் பிள்ளைகள், வேதனைப்பட்டு விட்டார்கள் என் பிள்ளைகள். புழுக்களின் கடியின் பூச்சிகளின் கடியின் தாங்கிக் கொண்டார்கள். அக்னியினால் வரக்கூடிய தாக்கத்தால் வறண்டு பசியினால் நிர்வாணங்களை துடித்துக் கொண்டிருந்தார்கள். ஐயோ ஐயோ என் பிள்ளைகள் தண்டனை அனுபவித்து விட்டார்கள், மனம் திரும்பி விட்டார்கள். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் இறங்குவார், அவர் இறங்குவார். ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம். அன்பும் கிருபையும் இரக்கமும் உருக்கமும் நிறைந்த எங்கள் பிதாவாகிய இயேசுவே, எல்லா மனிதரையும் ரட்சிக்க நீர் விரும்புவதை நினைத்து நாங்கள் அளவில்லாத சந்தோஷம் அடைகிறோம். பாதாளத்திற்கு சென்ற பின்பாவது உண்மை பரமபிதாவா ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த செய்தியை அநேகருக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்பது பரிசுத்த நாமமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரமபிதாவாகிய இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென்.